ஹாய் சிசி விவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் ஐசக். 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்து பயந்த படங்களில் ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு மனசில் ஆள் மனசில் இருக்கும். அப்படி நீங்கள் பார்த்த படம் ஜுராசிக் பார்க்காக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ரொம்ப வித்தியாசமான ஒரு ஹாரர் படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபீல், நீங்கள் எந்த படத்தை பற்றி ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக அதை எதிர்பார்க்குறோம். உங்களுக்கு பிடிச்ச படம் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கும் ரெடியாக இருக்கும். இப்போது ஜுராசிக் பார்க் வேர்ல்டு ரீபர்த் இந்த படம் இந்த 2025 எல்லாரையும் பயமுறுத்தும் விதமாக வந்திருக்கு. நீங்கள் எப்படியெல்லாம் ஜுராசிக் பார்க் படத்தை ஸ்கூல் லைஃப்லேருந்து இப்போ வரையும் நான் பார்த்துட்டு இருக்கேன், அந்த தொடர்ச்சி எல்லாமே எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க. இந்த படம் கண்டிப்பாக ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இப்போது அந்த வித்தியாசமான படங்களில் என்ன கதையை இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெளிவாக இப்போ நம்ம சிசியில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த் இந்த படத்துடைய ஓப்பனிங்கே ரொம்பவும் பிரமிக்க தகுந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சிசிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்துடைய ஓப்பனிங்லேயே ரொம்ப வித்தியாசமான ஒரு அழகான காட்டை காட்டுறாங்க. இந்த தீவு எப்படியெல்லாம் எதை சார்ந்து இருக்குது, இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு திகிலை காட்டுறது மாதிரியே ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் ஓப்பனிங்கில் என்ன விஷயத்தை வைக்கணுமோ அதை கரெக்டாக அப்பயே அந்த 10 செகண்ட்லேயே அந்த விஷயத்தை சொல்லி முடிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கலாம். இப்போது இங்கே ஒரு மையக்கரு என்னென்னா ஒரு ஆய்வுக்கூடம். இந்த ஆய்வுக்கூடத்தில் என்ன நடக்குது, இங்கே என்ன மாதிரியான விஷயங்கள் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றது தான். ஆராய்ச்சி கூடங்கள் பொதுவாகவே ஏதாவது ஒரு நோக்கி தான் இருக்கும், ஏதாவது ஒரு கண்டுபிடிப்பை நோக்கி இருக்கும். ஆனால் இந்த கண்டுபிடிப்பு உலக மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்றதுக்கு மையப்படுத்தி தான் இதை நடத்தியிருக்காங்க. ஆனால் இந்த 17 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு கதையை தான் இதில் முதல்ல வைக்கிறாங்க. இப்போது இந்த ஆய்வு கூடத்தில் எல்லாரும் அவங்க வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. அப்போ இந்த ஆய்வு கூடத்தில் ஒரு சாக்லேட் ரேப்பரால் நடந்த ஒரு விபத்து தான் இவ்வளவுக்கும் காரணமாக இருந்திருக்கு அந்த ஆய்வு கூடத்தை மூடுறதுக்கு. ஆனால் அந்த ஆய்வு கூடத்தில் அவங்க கொஞ்சம் சூதானமாக இருந்திருந்தாங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்காது அப்படின்றத தான் இந்த கதையோட மையக்கருத்தாக காட்டுறாங்க. எப்போவுமே ஒரு ஆய்வு கூடத்துக்குள்ளே போகும்போது ஒரு சின்ன விஷயம்னாலும் அதில் அவங்களுக்கு வைரஸ் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு கூட அனுப்புவாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய சாக்லேட் ரேப்பரை எப்படி அவர் கொண்டு போனார் அப்படின்றது தான் இந்த கதையோடைய வேறு ட்விஸ்ட்டாக இருக்குது. பட் லாஜிக்காக யோசித்தோன்னா அங்கே நம்ம வேறு விஷயங்களை யோசிக்கிற மாதிரி இருக்கும். பட் ஓகே, நம்ம கதைக்குள்ளே நகர்வோம். இப்போது இந்த ஆய்வுக்கூடத்தை மூடியாச்சு. இந்த 17 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஆய்வுக்கூடம் இப்போ அது இல்லை. கட் பண்ணி அப்படியே சிட்டியை காமிக்கிறாங்க. இந்த சிட்டியில் யாரெல்லாம் சந்திச்சுக்கிறாங்க அப்படின்றது தான். இந்த சிட்டிக்குள்ளே சந்திச்சுக்கிறாங்க. இங்கே ஒருத்தர் மருத்துவத்தையே வேற உலகத்தில் கொண்டு போகணும், இந்த மாதிரியான மருத்துவம் எங்கேயுமே கிடைக்காது, யாருக்கிட்டமே கிடைக்காத அளவுக்கு பேட்டன் ரைட்ஸ் வாங்கணுன்ற லெவலுக்கு யோசிக்கிறாரு. அந்த மார்ட்டின்ற கேரக்டரு மீதி ஒரு 3-4 பேரை கூட்டணியாக சேர்க்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ அந்த கூட்டணியில் தான் ஸ்கார்லெட் சேர்றாங்க. ஆலி, மாசல் இப்படின்னு பல பேர் அந்த கூட்டணிக்குள்ளே இணைகிறாங்க. இவங்களுக்குள்ள முதல் ஒப்பந்தமே பணம் தான். அப்போது இந்த பணத்தை யாருக்கெல்லாம் எவ்வளவு பிரிக்கிறது அப்படின்ற ஒரு போராட்டம் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி எனக்கு இவ்வளோ பணம் கொடுத்துருங்க, உங்களுக்கு என்ன விஷயம் வேணாலும் கண்டிப்பாக நான் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு. அப்போது ஒரு மருத்துவர், ஒரு ஆய்வாளர் இப்படின்னு பல கூட்டணிகள் சேர்ந்து அங்கே போகிறாங்க. அங்கே போகிறதுக்கு முன்னாடி நடக்க போகிற இந்த மீட்டிங் தான். இதில் என்னென்ன சேகரிக்க போகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப ஆவலோடு இருக்காங்க. அந்த ஆவலோடு இருக்கிறது நம்மளுடைய ஆடியன்ஸ் தான். ஆனால் அங்கே சூப்பரான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. மொத்தம் 3 விலங்குகள் இருக்குது. அந்த 3 விலங்குகள்கிட்டையும் இருக்கக்கூடிய இரத்த மாதிரிகள் இதை சேகரித்தாலே ரொம்ப வித்தியாசமான மருத்துவம் கிடைக்கும் அப்படின்றத அந்த குழு நம்புகிறாங்க. அது உண்மையாகவும் ஆக்கிறதுக்கு போராடுறாங்க. அந்த போராடுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நடத்த போகிற மீட்டிங் தான் இது. இதில் கடலில் இருக்கக்கூடிய உயிரினம், தரையில் இருக்கக்கூடிய உயிரினம், அதுவும் மேலே பறக்கக்கூடிய உயிரினம், இந்த 3 உயிரினங்களுடைய ரத்தம் தான் இந்த மருத்துவத்துக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்றதையும் இந்த மருத்துவர்கள் அதை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அதை கண்டுபிடிச்சி உண்மையிலேயே உலகத்துக்கு இந்த மருந்தை கொடுக்கணும் அப்படின்றது தான். ஆனால் ஒரு வகையில் என்ன தான் மனிதர்களை நம்ம வேறு உலகத்துக்கு கொண்டு போகணும், அவங்களோட உயிரை காப்பாற்றணும் இருந்தாலும் அது ஒரு வியாபாரமாக முதல்ல பார்க்கப்படுது. அந்த வியாபார தந்திரம் தான் அது எப்படி செயல்பட போகுது, அங்கே அவங்களுக்குள்ளே என்னென்ன சண்டைகள் நடக்க போகுது அப்படின்ற ஒரு ட்விஸ்ட்டே ஏற்படுத்துது. பட் இவங்க அடுத்த கட்டில் இவங்க தீவுக்கு போகிறாங்க. இந்த தீவுக்கு போகும்போது நடக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயங்கள் தான். இவங்க அதுக்கு முன்னாடி கடல்வெளி பயணத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ அந்த கடல்வெளியில் முதல்ல அந்த கடலில் இருக்கக்கூடிய ஜுராசிக் பார்க் அதனுடைய இரத்த மாதிரிகள் வேணும் அப்படின்ட்டு போராடுறதுக்காக முன்னாடி அவங்களுடைய பயணத்தை தொடர்ந்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இது ஒரு போட்டில், அது ஒரு பாய்மர படகுல ஒரு ஃபேமிலி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு. அப்போது அங்கே போகும்போது அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சில சிக்கல்கள். அப்போ அந்த போட்டவே அங்கே உள்ள கடலில் உள்ள ஜுராசிக் பார்க் கவுத்துருது.
இங்கே தான் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயமே இருக்குது. அதில் இருக்கவங்க யாருமே இறக்கலை. அதுதான் முக்கியமாக இந்த கதையிலேயே. ஆனால் ஒரு வகையில் வந்து சீட்டு நுணுக்கியே கொண்டு போகுது. இப்போ பார்க்கும்போது தான் அந்த ட்விஸ்ட் என்னன்னா, அந்த கடலில் இருக்கக்கூடிய ஜுராசிக் பார்க்கு எப்படி இவங்களை வேட்டையாட போகுது அப்படின்றது தான். ஆனால் இவங்களுக்கும் அது தெரியாமல் அங்கே போய் மாட்டிக்கிறாங்க. மாட்டிக்கிட்டதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இவங்க ஒரு உயிர் பயத்தில் இருக்காங்க. படகு கவிழ்ந்திருக்கு. அந்த கவிழ்ந்த படகு மேலே இந்த குடும்பம் அமர்ந்திருக்காங்க. அப்போ தான் கொஞ்ச நேரத்தில் இந்த டீம்லாம் வராங்க. அதாவது இந்த தீவை நோக்கி வரும்பொழுது இந்த டீம் என்னென்ன பாதுகாப்போடு வந்திருப்பாங்க அப்படின்றத ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க, காட்சியும் படுத்தியிருக்காங்க. அப்போது இவங்க அந்த டீம் போய் அவங்களையும் காப்பாற்றி தன்னோட படகுல ஏற்றிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவங்க நகர்ந்து போயிட்டு இருக்கும் பொழுது அந்த ஜுராசிக்கை பார்க்குறாங்க. அது ரொம்ப பெருசாக இருந்தது, ரொம்ப நீளமாக, அது ரொம்ப வித்தியாசமான தோற்றத்தில் இருக்குது அப்படின்றதையும் நம்புகிறாங்க. ஆகா, இந்த மாதிரியான இரத்த மாதிரிகள் நிச்சயமாக நமக்கு தேவைப்படும் அப்படின்றத அந்த மருத்துவ குழு நம்புகிறாங்க. இதை எய்ம் பண்ணுறதுக்கு, ஷூட் பண்ணுறதுக்கும் தயாராக இருக்காங்க நம்மளுடைய ஸ்கார்லெட். இந்த ஸ்கார்லெட் எவ்வளோ தூரம் ஆண்களோட பலமாக இருக்காங்க அப்படின்றத இந்த கதையிலையும் அழகாகவே காமிச்சிருக்காங்க. அப்போ அந்த ஸ்கார்லெட் எய்ம் பண்ணி அதை ஃபஸ்ட்டு ஒரு இது மிஸ் ஆகிடுது. அதுக்கப்புறம் ரெண்டாவதாக அவங்க எய்ம் பண்ணி ஷூட் பண்ணுறாங்க. கரெக்டாக அதோடைய ரத்த மாதிரி கிடைக்குது. ஏன்னா இதில் ரொம்ப வித்தியாசமாக பாருங்கள், பக்கத்தில் போய் எடுக்க முடியாது அப்படின்றதுனால இதை ஷூட் பண்ணி அது வந்து ஒரு டெக்னாலஜி முறைப்படி அது பேராஷூட்டாக பறந்து இவங்க கையிலேயே கிடைக்கிற மாதிரி ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிருப்பாங்க. படத்தில் இதுவும் ஒரு அழகை கூட்டியிருக்கு. இதற்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் சேர்க்குறாங்க அப்படின்றது தான். ஆனால் இவங்க அதுக்கப்புறமும் பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த ஜுராசிக் இவங்களை விடுறதா இல்லை, இவங்களை தொடர்ந்து துரத்த ஆரம்பிக்குது. இவங்க துரத்த ஆரம்பிக்கும் போது இவங்களுடைய பயத்தை வந்து இன்னும் மேலும் மேலும் அதிகரிக்க தான் செய்யுது. நமக்கும் அந்த பயத்தவே அதிகரிக்குது. ஒருவேளை இவங்கள இறந்துடுறாங்களோ அப்படின்ற ஒரு பயமும் நமக்காக வருது. ஆனால் இதுக்கப்புறம் அந்த ஜுராசிக் துரத்தி துரத்தி துரத்தி, ஏன்னா ஆழ்கடலை தாண்டி அதால் வர முடியாது அப்படின்ட்டு போட்டை வந்து ரொம்ப வேகமாக கரைக்கு திருப்புறாங்க. அது போட் கண்ட்ரோல் இல்லாமல் கரையில் போய் ஒரு பாறையில் மோதி நின்றுருது. சில உயிர்காக்கும் அவங்க பாதுகாப்பான உபகரணங்கள்லாம் எடுத்துட்டு வேக வேகமாக அந்த போட்டை விட்டு இறங்குறாங்க. இந்த போட்டை விட்டு இறங்கிக்கிட்டு இருக்கும் பொழுதே அவங்க அடுத்த சில விஷயங்களை எடுக்கும் பொழுது இன்னொரு குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த போட்டில் இருந்தாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணாங்க, தேவையான சில உபகரணங்கள் எடுக்கும் பொழுது அதே நேரத்தில் அந்த ஜுராசிக் போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்க நேரத்தில் கரெக்டாக அவங்களையும் இழுத்து கொண்டுருது. இப்படி எல்லாம் ஒரு விஷயங்களை தாண்டி போகும் பொழுது அவங்க அங்கேருந்து பயந்து இந்த குடும்பமும், அதாவது மருத்துவத்துக்காக வந்த கூட்டமும் ரெண்டாக பிரிகிறாங்க. இவங்க ஒரு திசையை நோக்கி காட்டுக்குள்ளே பயணம் பண்ணுறாங்க, இவங்க ஒரு திசையை நோக்கி காட்டுக்குள்ளே பயணம் பண்ணுறாங்க. ஆனால் ரெண்டு பேருக்குமே ஒரே ஒரு முக்கியமான விஷயம்தான், இவங்க ரெண்டு பேருமே ஒரு சரியான இடத்த நோக்கி வரணும். அதாவது அந்த ஹெலிபேட் இருக்க இடத்துக்கு வந்தால் மட்டுமே அங்கே வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்றத இவங்க முன்னாடியே நம்ம பிளான் பண்ணியிருப்பாங்க. இதுதான் அந்த ரூல்ஸாகவும் இருக்கும். இந்த 2 நிமிடங்களில் அந்த ஹெலிபேடை நோக்கி யாராக இருந்தாலும் அங்கே வந்துட்டா அந்த 2 நிமிடங்களில் அவங்கள காப்பாற்றி கொண்டு போயிடுவாங்க அப்படின்றது தான் இந்த கட்டுப்பாட்டு அறைக்கு கொடுக்கப்பட்டது. அங்க உயிர் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய சில ஜுராசிக் இருக்கறனால அந்த 2 நிமிடத்தை தாண்டி அவங்களால இருக்க முடியாது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அதனால அந்த இடத்துக்கு யாரும் வர்றதையே தவிர்த்திருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவா தான் அங்க இருக்கு. எல்லாமே ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. ஆனால் பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குன்னு இவங்க நம்பி போயிட்டே இருப்பாங்க ஒரு பைப் லைனை பிடிச்சி. ஆனால் அங்கே வந்து கிராமத்தை காட்டுறாங்களா இல்லைன்னா கடைசி வரையும் காட்டவே இல்லை. தீவுக்கு நடுவில் எங்கே போய் அந்த இதை பார்க்கறது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு படத்தை பார்க்கும்போது தோணுது. ஆனால் அங்கங்கே சில விஷயங்கள்ல வந்து படத்தில் இன்னும் இதெல்லாம் கொஞ்சம் பயமாக காமிச்சிருந்தா நல்லாயிருக்கும், எங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற ஃபீல் ஒவ்வொருத்தருக்குள்ள தோணியிருக்கும். பட் அது பொதுவாக பார்க்கும் பொழுது ஓகே நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுத்தாலும் இதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயம். அந்த தரைவெளியில் போகும்பொழுது தரையில் இருக்கக்கூடிய ஜுராசிக்கை பார்க்குறாங்க. அந்த ஜுராசிக்ல இருக்கக்கூடிய அந்த இரத்த மாதிரியை எடுக்கிறாங்க. அந்த இரத்த மாதிரியை எடுத்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. இதை தாண்டி நமக்கு மேல அவங்களுக்கு பார்க்கும் பொழுது இன்னும் ஹைட்ல போனாதான் அந்த பறந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஜுராசிக்குடைய ரத்தம் கிடைக்கும் அப்படின்றத நம்புறாங்க. அதையும் விடாமுயற்சியோட அவங்க தொடர்ந்து பயணம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த ஜுராசிக்கை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த முட்டையில் இருக்கக்கூடிய ஒரு ஜெல் மாதிரியான பிளட்டை வந்து அவங்க சேகரிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் ஒரு ட்விஸ்டே நடக்குது. இவங்க அதெல்லாம் எடுத்துட்டோன்னு ஒரு சந்தோஷத்தில் இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் பறந்துட்டு இருக்கக்கூடிய ஜுராசிக் ஒன்று அதோட கூட்டை நோக்கி வருது. இங்கே தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே. இங்கே அவங்க ரத்த மாதிரி கடைசியாக சேமிச்சிட்டோம் அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்கும்போது அந்த ஊசியை வந்து அவங்க விட்டுடுறாங்க. அந்த ரத்த மாதிரிகள் கீழே விழுந்த உடனே நமக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தும். ஆக இதுக்கப்புறம் வந்து இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு ட்விஸ்டையும் கொடுத்துருப்பாரு இயக்குனர். இப்போது இந்த விஷயத்தை அவங்க எடுக்க போகிறாங்களா இல்லையா, ஏன்னா இவர் உயிர் பிழைக்க போகிறாரா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயந்தான். ஸோ அந்த மருத்துவருக்கு உண்மையிலே அது கையில் கிடச்சிரும். அந்த கயரும் அறுந்து போயிடும். அந்த கயர் அறுந்ததுக்கப்புறம் அவரை காப்பாற்றி அடுத்த ஒரு விஷயத்துக்கு கொண்டு வரும். ஏன்னா இவங்க எல்லாமே அது படிவழியே இறங்கி வந்துடுவாங்க. இவர் ஒரு மரக்கிளையில் கீழே விழுந்து தண்ணியில் விழுந்து அதுலேருந்து தப்பிச்சிருவார். ஸோ அப்போது இவ்வளோ விஷயங்களும் சூப்பராக அவங்க சேகரிச்சிருக்காங்க. 3ஐயும் பாதுகாத்து ஒரு பெட்டகத்தில் வச்சிடுறாங்க.
ஆனால் அங்கேருந்து கிளம்பும் போது தான் அங்கே ஒரு வில்லனே உருவாகிறாரு. அந்த மருத்துவத்தை வந்து கொண்டு வரணும், இப்படியெல்லாம் சில வித்தியாசத்தை கொடுக்கணும்னு நினச்சிருந்தார் இல்லையா மார்ட்டின், அவர் தான் அந்த இடத்துல வில்லனாக மாறுறாரு. அங்கே ஒரு எலும்புக்கூடு கையில் துப்பாக்கி வச்சிருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி விலங்குகளால் அடித்து இறந்த ஒரு மனிதருடைய எலும்புக்கூடு. அந்த எலும்புக்கூடு கையில் ஒரு துப்பாக்கி இருக்கும். அந்த துப்பாக்கியை இவர் பாதுகாப்புக்கு எடுத்து வச்சுக்குவார். அப்போ தான் அதுக்கப்புறம் ஒன்று நடக்கும். அந்த துப்பாக்கியை வச்சு இவர் எல்லாத்தையும் மிரட்டுறதுக்கான காரணம் என்னன்னா, இந்த மருத்துவம் நமக்கு மட்டும்தான் கிடைக்கணும், அந்த மருத்துவத்தை மற்ற எல்லாருக்கும் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா நம்ம பேசினபடி அதிக தொகையை மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தை மையமாக வச்சு மீதி எல்லாத்தையும் அவர் கார்னர் பண்ண ஆரம்பிப்பார். ஆனால் எப்போவுமே ஒரு விஷயத்தில் யார் வந்து நல்லவன்ற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகணும்னு இவங்களை பார்க்கும்போது செம்மையாக நல்லவனாக இருக்கான் ஐயா அப்படின்னு நினைக்கும் போது அவன் தான் மிகப்பெரிய எதிரியாக இருப்பான், இவன் தான் ஒரு வில்லனாகவும் மாறுவான் அப்படின்றதுக்கு இந்த இடத்துல ஒரு உதாரணமாக அழகாக கொடுத்துருப்பாரு இயக்குனர். இவங்க போட்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போதே ஒரு ஃபேமிலியை காப்பாற்றிருப்பாங்கல்ல, அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பொண்ணும் அதில் ஒரு பையனும் அவங்க 2 பேருமே ஒரு அஃபெக்ஷனில் இருப்பாங்க. அவங்க 2 பேருமே லவ் அஃபெக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜை வந்து அந்த காட்டுக்குள்ளேயும் காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த பொண்ணை வந்து தள்ளி விட்டதே யாருன்னா அந்த மார்ட்டின் தான். அப்போது இவரை வந்து தேடி கண்டுபிடிக்கணும், என்னை ஏன் காப்பாற்றலை, அவன் யார் அப்படின்றத அந்த டீமுக்குள்ளே வந்து யார் தள்ளி விட்டான்னு இவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருப்பாங்க கதையில். ஸோ இவங்க ஒரு ஃபேமிலி ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்பொழுது அங்கே சில விலங்குகள்லாம் பார்க்குறாங்க. அந்த விலங்குகள்கிட்ட இருந்து எப்படியெல்லாம் தப்பிக்கணும்னு பார்க்குறாங்க. அது ஒரு குட்டி குழந்தை இருக்கும், அந்த குழந்தைக்கு இன்னொரு குட்டி விலங்கு வந்து அது கூட சப்போர்ட்டிவாக இருக்கும், அதுவும் கூடயே ட்ராவல் பண்ணுற மாதிரி ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. இந்த படம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நம்ம வித்தியாசமாக பார்க்கும்பொழுது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈர்ப்பாக இருக்குன்றதுக்காகவே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க அந்த தீவெல்லாம் தாண்டி ஒரு விஷயங்கள் வர்றாங்க. இப்போ இவங்க அந்த ஆய்வு கூடத்தை பார்க்குறாங்க. அந்த ஆய்வு கூடத்தை நெருக்கும் பொழுது அங்கேயும் சில உயிர் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய சில விலங்குகள்லாம் இருக்குது. அதையும் தாண்டி அவங்க அந்த ஆய்வு கூடத்துக்குள்ளே போய் பார்க்குறாங்க. ரொம்ப வித்தியாசமாக இருக்கே, இது என்ன நடந்தது அப்படின்ட்டு. அப்போ தான் அந்த மருத்துவர் சொல்லுவார், இதுக்கு முன்னாடி இந்த ஆராய்ச்சி இங்கே நடந்தது, இந்த ஆராய்ச்சியில் ஏற்பட்ட விபத்துனால தான் 17 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை வந்து பூட்டியிருந்தாங்க, இது வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடான பகுதி அப்படின்ட்டு. ஆனால் அங்கே ஒரு மிகப்பெரிய ஜுராசிக், ஒரு வேற்று கிரகவாசி மாதிரி இருக்கக்கூடிய மிருகத்தை அங்கே பார்க்க போகிறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அதையும் தாண்டி அவங்க தப்பிச்சு கடைசியாக போகக்கூடிய ஒரே ஒரு பாதை தான், அந்த ஒரு பாதையும் அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த கடைசி போட்டு ஒன்று இருக்கும், அந்த போட்டு அவங்க கிடைச்சாதான் அவங்க உயிரே தப்பிக்க முடியும் அப்படின்ற ஒரு சீனையும் ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. ஆனால் அங்கே திடீர்னு ஒரு வெளிச்சம் வருது. அந்த வெளிச்சத்தின் மூலமாக தான் இந்த மாதிரி ஒரு ஆய்வுக்கூடம் வந்து இருக்குன்றதே அவங்களுக்கே தெரிய வருது. ஏன்னா இவ்வளோ நேரம் இருட்டாக இருக்கும், திடீர்னு ஒரு வெளிச்சம் வரும்பொழுது எல்லாருக்கும் பயமாக இருக்கும். ஸோ இந்த ஜுராசிக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அப்போ இதெல்லாம் டைவர்ட் பண்ணி அந்த மார்சல் வந்து ரொம்ப வித்தியாசமாக ஒரு விஷயத்த பண்ணுவார். மார்சல் ஒரு கலர் லைட்டிங்கை வந்து எடுத்துக்கிட்டு அவர் ஒரு இடத்துக்கு போவார். அதை நோக்கி அந்த பெரிய ஜுராசிக்கும் நகர்ந்து போயிட்டு இருக்கும். இந்த டீம் எல்லாம் அவங்க அடுத்து கப்பலை நோக்கி அதை என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்றதுக்காகவே அடுத்த வேலைகளை செய்வாங்க. அதுலேயும் சக்ஸஸாக அந்த போட்டை வந்து இறக்கிடுவாங்க. அந்த போட்டை இறக்குனதுக்கு அப்புறம் தான் நிம்மதியே வந்திருக்கும். எப்பா தப்பிச்சோண்டா நம்ம, இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து நமக்கு எப்படியெல்லாம் அமையுது பாரு அப்படின்ட்டு இவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம். எவ்வளவுதான் அங்கே துக்கம் இருந்தாலும் அது ஒரு சந்தோஷம் கிடைச்சிருச்சுன்றதுல. அதுக்கப்புறம் மார்சல் இறந்துட்டாரு அப்படின்னு இவங்க நம்புவாங்க. அப்புறம் தான் கொஞ்ச நேரத்தில் அதே ஒளிரும் லைட்டை எடுத்து காமிப்பாரு, அவர் உயிரோட தான் இருக்காரு, வாங்க போய் காப்பாற்றலாம் அப்படின்ட்டு அந்த டீமும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயமும் ஆரம்பத்துலேருந்து முடிவு வரையுமே எப்படி இந்த 3 ரத்த மாதிரிகளையும் சேகரித்த பிறகு என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒருவேளை அடுத்த பாகத்தில் கூட காட்டலாம். இப்போ இந்த படம் வந்து ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரையும் எல்லோரையும் சீட்டு நுனியில் வச்சிருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. இப்படி ஒரு படத்தை கொடுத்த எட்வர்ட்ஸ் அவருக்கு ரொம்ப நன்றியை சொல்லிக்கலாம். அதை விட இந்த யூனிவர்சல் பிக்சர்ஸ் அண்ட் ஆம்லைன் என்டர்டைன்மெண்ட் இவங்க இந்த படத்தை உருவாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஸோ இயற்கையை எப்போவுமே மாற்றக்கூடாது, அதோடைய வெப்பநிலைகளையும் மாற்றக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கண்ணும் கருத்துமா இருந்திருக்காங்க இந்த கதையில. இந்த கதையை நமக்கு வெளிப்படுத்தும் விதம் எப்படின்னு பார்த்தா, எப்போதும் நம்ம வந்து இயற்கையோட ஒன்றி நிற்கணும் அப்படின்றதான், இயற்கைக்கு நம்ம ரொம்ப சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்றதுல இந்த படத்துக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் இன்னும் சேர்த்துருந்தா நல்லாயிருக்கும், இந்த ஜுராசிக்கை வந்து இன்னும் வேற மாதிரி காமிச்சிருக்கலாம், இன்னும் நீங்கள் பார்த்த அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்து இப்போ வரையும் என்னென்ன ஜுராசிக்லாம் நீங்கள் மிஸ் பண்ணீங்க, இதெல்லாம் வந்து வேற மாதிரி காமிச்சிருக்காங்க, இன்னும் அதே காமிக்கிறாங்களே
அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்தாலும் மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சினி கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான வித்தியாசமான கதைகளையும் நம்மளுடைய சினி கார்னரில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்னும் வேற என்ன படத்தை பற்றி பேசலாம் அப்படின்றதையும் நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு பிடிச்ச கொரியன் மூவியாக இருக்கலாம், ரஷ்யன் மூவியாக இருக்கலாம், இங்கிலீஷ் படமாக இருக்கலாம், இந்த படத்துடைய விஷயத்தை பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுங்க. சட்டா பாய்.